ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைய பதிவுன்னு பார்த்தா நான் வந்து பூஜை ரூமை எப்படி வந்து டீப் க்ளீன் பண்ணுறேங்கிறது தான் இன்றைய பதிவு. இப்போ என்னோடய பூஜை ரூம்னு பார்த்தா பார்க்க ரொம்ப பெருசாகவே இருக்கும். நல்லா 4-5 பேர் வந்து ஃப்ரீயாக நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பூஜை அறை தான் என்னோடது. இதில் வந்து 2 ஸ்லாப்பு சுத்தமாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பூஜை ரூமுக்கு நான் பயன்படுத்துகிறது தான். டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ வந்து பூஜை ரூம் வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த டஸ்ட்டை விட்டு வச்சுருக்கேன். மற்றபடி இந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. நான் மந்த்லி 1 டைம் மட்டும் தான் டீப் க்ளீன் பண்ணுவேன். அந்தந்த பூஜை பண்ணும்போது அந்தந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் டஸ்ட்டுக்கே பூஜை ரூமில் சுத்தமாக வேலையே இருக்காது. க்ளீன் பண்ணிட்டு நான் இப்போ வந்து ஒரு கிளாத் வச்சு இருக்கிற பொட்டு குங்குமம் அந்த மஞ்சள்லாம் ஒட்டியிருக்குமா அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஒரு ஈர துணியை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது பூஜை ரூம்னு தனியாக வச்சுருக்க பாத்திரம் தான். இது சுத்தமான தண்ணி 2 சொட்டு பன்னீர் விட்டுக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து நான் பூஜை அறைக்குன்னு பயன்படுத்துது. இது ஏலக்காய், ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருளாக போட்டு வந்து இது வந்து நானாகவே ரெடி பண்ண பவுட்ரு தான். இதை நல்லா தண்ணியில் வந்து ஃபுல்லாக கரைச்சிக்கிட்டு இந்த தண்ணியை வச்சு நம்ம ஃபோட்டோஸ் என்கிட்ட அதிகமாக ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து சிலை வழிபாடு என்கிட்ட வந்து சிலைகள் இல்லை. சிலை வச்சுருக்கேன், ரொம்ப சின்ன சின்ன சிலைகள் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த வந்து ஃபோட்டோவில் உள்ள அந்த குங்குமத்தெல்லாம் வந்து எடுத்து வந்து இந்த பூஜை வேஸ்ட்டு பூவோடு வந்து போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து தெய்வத்து நெத்தியில் உள்ள குங்குமம். நம்ம தெய்வத்துக்கு வந்து இதை வந்து ஃபோட்டோவாக மதிக்காமல் அது வந்து நம்ம தெய்வமாக மதித்து அவங்களுக்கு என்ன வந்து நம்ம மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து பொட்டு எல்லா ஃபோட்டோலையும் உள்ள பொட்டையும் எடுத்து வச்சுட்டு தண்ணியில் கரைச்சி வீட்டில் உள்ள செடிங்களுக்கு வந்து நான் ஊற்றிடுவேன். இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே தண்ணியை தொட்டு நல்லாவே எல்லா ஃபோட்டோஸும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு மீதி இருக்க தண்ணியை நம்ம திருப்பி வந்து ஸ்லாப்பை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிப்போம் தண்ணி தொட்டு. ஏன்னா இதில் வந்து எல்லா வாசனை பொருளும் நம்ம சேர்த்துருக்கோசி நல்லா வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணால் லைட்டாக நல்லா அழுக்கு வந்து இருக்கும் தான். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி 1 டைம் தான் க்ளீன் பண்ணுற வாசி அந்த ஒரு மாதிரி நல்லா அழுக்காக இருக்கும். அதனால் ஃபுல்லாக 2 ஸ்லாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் வந்து அந்த வந்து நான் ரெடி பண்ண மஞ்சத்தூள் தான். ஆனால் வந்து இதில் வந்து நான் வந்து சந்தனமும் பாலும் கலந்துப்பேன். அந்த சந்தனம் பாலும் கலந்துக்கிட்டு நம்ம வந்து கோலம் போட்டோன்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா வந்து பூஜை ரூமே பார்க்க வந்து இந்த மஞ்சள் வந்து நல்ல ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணத்தை வந்து நல்ல ஹெவியான ஒரு வாடையாக இருக்கும் பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்சாலே. இப்போ ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ கீழே வந்து வேலூர் பொற்கோயிலில் உள்ள வந்து லக்ஷ்மி தாயார் ஃபோட்டோ. இது நாம சங்கு சக்கரம் எல்லாமே பெருமாள் கீழே வச்சுருப்பேன். இது நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து பயன்படுத்துகிற முகத்தையும் வந்து நான் பெருமாள் காலடிக்கிட்டே வந்து எப்பொழுதுமே வந்து வச்சுருப்பேன். இப்போ மஞ்சள் குங்குமம்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். விளக்கு வைக்கிற இடத்துலையும் வந்து நம்ம வந்து மஞ்சளாலே வந்து கோலம் போட்டுக்கலாம். மற்ற நேரத்தில் வந்து பூஜை பண்ணும் போது நான் வந்து பச்சரிசி மாவை பயன்படுத்தி தான் வந்து கோலம் போடுவேன். அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி மாவை மட்டுமே வந்து பூஜை ரூமில் வந்து பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பு. கோலமாவை எந்த ஒரு காரணத்துக்காகவும் பயன்படுத்த வேணாம். அப்படி பச்சரிசி மாவு விருப்பம்னா இந்த மாதிரி வந்து மஞ்சளும் சந்தனமும் கரைச்சி போட்டுக்கலாம். எங்கிட்ட குபேர எந்திரம் கிடையாதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் குபேரர் பூஜையை பற்றி. அதில் எந்திரம்லாம் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இந்த எந்திரமும் பார்த்தா நெக்ஸ்ட் வீக் வந்து பூஜை பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு வேறு எந்திரம் வந்து வரைஞ்சிப்பேன். அப்புறம் வந்து பார்த்தா இது வந்து வேல் வந்து கீழே வந்து ஸ்டாண்டோடு வந்து என்கிட்ட இல்லை. அதனால் பச்சரிசியில் வந்து வேலை வந்து வச்சு இப்படி தான் இந்த முறையில் தான் வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். லக்ஷ்மி தாயாருக்குரிய வந்து எல்லா பொருளுமே வந்து லக்ஷ்மி தாயாரோட ஃபோட்டோஸுக்கு கீழே சங்கு, சக்கரம், கோமதி சக்கரம், உப்பு, அப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நாணயம் போட்டு கீழே பச்சை கற்பூரம், ஏலக்காய் அப்படி இதை வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணும் போது இந்த காயினை எடுத்து வந்து பெருமாள் உண்டியில் போட்டுட்டு வேறு காயினை வச்சு பூஜை பண்ணுவேன். சின்னதாக வந்து பிள்ளையார் என்கிட்ட வந்து சிலையெல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு 2-3 சிலை தான் இருக்குது. சிலை வழிபாடுங்கிறது ரொம்பவே குறைவு. லிங்கம் வச்சுருக்கேன். லிங்கமும் பார்த்தா என்னோடய விரல் ஹைட்டுக்கு தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து என்னுடைய பூஜை ரூம்.
என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.